துலாம் ராசி தோழர்களே, இந்த உலகில் நமக்கு விதிக்கப்பட்ட கடமையை சரிவர செய்வோமானால் நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் கடமை தவறாத கண்ணியம் உள்ளவர்களாக வாழ்பவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் ஏற்றம் தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தின் தொடக்க 2 நாட்களான ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களிலே ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவது நல்லது. அவசர முடிவுகளையும் தவிர்ப்பது நல்லது. வீண் விவாதங்களிலும் கலந்து கொள்ள வேண்டாம். இந்த ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களிலே வாகனத்தை மெதுவாக இயக்குங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருங்கள். மற்றபடி செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சூரியன் நீசமாகி நிற்பதனால் அவ்வப்போது முன்கோபத்தால் நல்லவர்களின் நட்பையெல்லாம் இழந்து விடுவீர்கள். எனவே முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தின் முற்பகுதியிலே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து செயல்படுவது மிகவும் நல்லது. வியாபாரத்திலே சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு வருவீர்கள். அனுபவமிக்க நல்ல வேலையாட்களை பணியிலே அமர்த்துவீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வாரத்தின் முற்பகுதியில் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் நட்டங்களும் இருந்தாலும் வாரத்தின் பிற்பகுதியில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை உருவாகும். உணவு குடி வகைகளாலும் மருந்து வகைகளாலும் ரசாயன வகைகளாலும் லாபம் கூடி வரும். உத்தியோகத்திலே உங்களுக்கு இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் நீங்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். சக ஊழியர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கெல்லாம் விலகும். மாணவ மாணவிகளே, படிப்பிலே நீங்கள் முன்னேறுவீர்கள். ஆனால் 7.5 சனியிலே பாதச்சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் விடைகளை அவ்வப்போது எழுதி பார்ப்பது மிகவும் நல்லது. மொழி பாடங்களிலே முன்னேறுவீர்கள். ஆனால் அறிவியல் பாடத்திலே அதிக அக்கறை காட்டுவது நல்லது. கன்னிப்பெண்களே, இந்த வாரத்தில் பெற்றோரின் ஆதரவு பெருகும். அதோடு மட்டுமில்லாமல் உயர்கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை நீங்கி உயர்கல்வியிலே ஆர்வம் உண்டாகும். வாரத்தின் பிற்பகுதி சுபிட்சமாக இருக்கும். இந்த வாரத்திலே கலைஞர்களே, உங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்தாலும் நீங்கள் மறுதளிக்காமல் ஏற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு, திங்கள் ஆகிய 2 நாட்கள் அலைச்சல், ஆரோக்கிய குறைவு, மன இறுக்கம் என இருந்தாலும் செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 4, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம், பிங்க் நிறங்களாகும். விருச்சிக ராசி நண்பர்களே, சட்டவிரோதமானதும் தீயதுமான செயல்களில் மனதை ஈடுபடுத்தி கொள்ளாமல் கட்டுப்படுத்த வேண்டும் என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் உள்மனதை நல்வழியில் வழிபடுத்துவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் சுமாரான வாரமாகத்தான் இருக்கும். 7.5 சனியிலே ஜென்மச்சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் இந்த வாரத்திலே நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. முடிந்தால் எளிய உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு இவற்றையெல்லாம் இந்த வாரத்தில் பின்பற்றுவது மிகவும் நல்லது. ராசிக்கு 12வது வீட்டிலே சூரியனும் மறைந்து கிடப்பதனால் தூக்கம் குறையும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட இன்னல்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், மரியாதை குறைவான சம்பவங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து அவ்வப்போது மனம் புழுங்கி கொண்டிருப்பதை தவிர்க்க பாருங்கள். நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும், நடக்கப் போவது நல்லதாக இருக்கட்டும் என்று நினைத்து செயல்பட்டால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த வாரத்தின் பிற்பகுதி, அதாவது இறுதி 2 நாட்களான வெள்ளி, சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் நீங்கள் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் 3வது வீட்டிலே உச்சம் பெற்று காணப்படுவதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு தைரியம் பிறக்கும். தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சகோதர வகையிலேயும் உங்களுக்கு உதவிகள் எல்லாம் வந்து சேரும். இந்த வாரத்திலே மாணவ மாணவிகளே, உங்களுடைய
மதிப்பெண் கூடும். ஆனால் விளையாடும் போது காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கூடா பழக்க வழக்கமுள்ள நண்பர்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் முழுக்க கன்னிப்பெண்களை நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். பெற்றோரிடம் கொஞ்சம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பருவ வயதையும் தாண்டித்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. போட்டித் தேர்வுகளிலே வாரத்தின் பிற்பகுதியில் நீங்கள் வெற்றியடைந்து புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். கலைஞர்களே, எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த வாரத்திலே சின்ன சின்ன வாய்ப்புகளை நீங்கள் அடைவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் முற்பகுதி அலைச்சலையும் செலவுகளையும் தருவதாகவும், மையப்பகுதி ஆரோக்கிய குறைவையும் வேலை சுமையையும் சோர்வு களைப்பையும் தருவதாகவும், இறுதி 2 நாட்களான வெள்ளி சனி ஆகிய நாட்கள் எல்லா வகையிலும் வெற்றிகளை தருவதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3, ராசியான நிறங்கள் மஞ்சள், வெளிர் பச்சை நிறங்களாகும். தனுசு ராசி தோழர்களே, நன்மையே நடக்கும் என்ற நம்பிக்கையுடனும் ஊக்கத்துடனும் செயல்படுங்கள். நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் தளராத தன்னம்பிக்கையுடன் வாழ்வதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் ஏற்றம் தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தின் தொடக்கத்திலே உங்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும். எதிர்த்தவர்களெல்லாம் அடங்குவார்கள். வழக்குகளும் சாதகமாக முடியும். ஆனால் இந்த வாரத்தின் மையப்பகுதியிலே வீண் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும். அதோடு மட்டுமில்லாமல் வாரத்தின் பிற்பகுதியிலே கொஞ்சம் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. குரு பகவான் ராசிக்கு 10வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனாலும் 7.5 சனியின் தொடக்க காலம் என்பதனாலும் மனதிலே இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் வந்து போகும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டோமே என்ற ஒரு ஆதங்கமும் அவ்வப்போது மனதிலே வந்து போகும். கடந்த 1.5 மாதங்களாக உங்களுடைய ராசிக்குள்ளேயே அமர்ந்து உங்களுக்கு உடல் உஷ்ணத்தால் சில நோய் நொடிகளை தந்து வந்த செவ்வாய் பகவான் இப்போது ராசியை விட்டு விலகி 2வது வீட்டிலே சென்று நிற்பதனால் உங்களுக்கு ஓரளவு நிம்மதி உண்டாகும். ஆனாலும் பேச்சிலே கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது. அதே போல உங்களுடைய குடும்ப அந்தரங்க விஷயங்களை எல்லாம் வெளியாரிடம் நீங்கள் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். சூரியன் உங்களுக்கு லாபாதித்திலே, அதாவது லாபஸ்தானத்திலே நின்று கொண்டிருப்பதனால் அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. அரசு காரியங்கள் இந்த வாரத்தின் முற்பகுதியில் நல்ல விதத்திலே முடிவடையும். இந்த வாரத்திலே உணவு குடி வகைகளாலும் ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் வாகன வகைகளாலும் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே வேலை சுமை கூடிக்கொண்டே போகும். உத்தியோகத்தில் நீடிப்போமோ நிலைக்க மாட்டோமோ என்ற ஒரு அச்சம் இந்த வாரத்திலே வந்து நீங்கும். சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுங்கள். அதிகாரிகளை விமர்சித்து பேசுவதை தவிர்க்க பாருங்கள். மாணவ மாணவிகளே, 7.5 சனி இருப்பதனால் விடைகளை ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் படித்து பார்த்து கொள்வது நல்லது, எழுதி பார்த்து கொள்வது நல்லது. விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி கிடைக்கும். கன்னிப்பெண்களே, கல்வியிலே குழப்பம் வேண்டாம், தடுமாற்றமும் வேண்டாம். தெளிவாக ஒரு முக்கிய முடிவுக்கு நீங்கள் வர பாருங்கள். பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்களெல்லாம் நீங்கும். கலைஞர்களே, சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. ஆக மொத்தம் இந்த வாரம் இறுதி பகுதி ஆரோக்கிய குறைவையும் மன உளைச்சலையும் தருவதாகவும், மையப்பகுதி செலவினங்களையும் ஏமாற்றங்களையும் தரக்கூடியதாகவும், முற்பகுதி அதிரடி முன்னேற்றங்களை தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 1, ராசியான நிறங்கள் மெரூன் கிரே நிறங்களாகும். மகர ராசி நண்பர்களே, எல்லோரிடமும் கருணை காட்டி ஆதரவு தந்து பழக வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை இனிக்கும் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் கருணையுடன் பழகுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் இனிமையான வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டிலே மறைந்திருந்த செவ்வாய் இப்போது உங்களுடைய ராசிக்குள்ளேயே நுழைந்திருப்பதனால் இதுவரை இருந்து வந்த அலைச்சல்கள் செலவினங்கள் எல்லாம் குறையும். சகோதரங்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களெல்லாம் விலகும்.
ஆனால் உங்கள் ராசிக்குள் செவ்வாய் நுழைந்திருப்பதனால் கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கும். உடல் உஷ்ணத்தாலும் லேசாக அடிவயிற்று வலியெல்லாம் வரக்கூடும். எனவே குளிர்ச்சி தரக்கூடிய பழங்களை உணவிலே சேர்த்துக்கொள்வது நல்லது. மற்றபடி சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டு. எதிர்ப்புகளெல்லாம் விலகும். எதிர்பார்த்த தொகையும் இந்த வாரத்திலே கைக்கு வந்து சேரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளெல்லாம் உருவாகும். அதோடு மட்டுமல்லாமல் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு. வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த வாரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்திலும் நிம்மதியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். ராகுவும் கேதுவும் தொடர்ந்து சரியில்லாமல் இருப்பதனால் கண் பார்வையை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் அவ்வப்போது வந்து நீங்கும். மற்றபடி குரு பகவான் சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் மகிழ்ச்சி உண்டு. பணவரவும் உண்டு. பிள்ளைகளால் எல்லா வகையிலும் உங்களுக்கு அந்தஸ்து ஒருபடி உயரும். மகளுக்கு நல்ல வரணமையவும் வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்திலே இந்த வாரத்திலே கூடுதல் லாபம் ஈட்டுவீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் நீண்ட நாள் சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இந்த வாரத்தின் முற்பகுதி உங்களுக்கு அமோகமாக இருக்கும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. எதிர்பாராத திடீர் பரபரப்பு ஏற்படும். அதாவது புது சலுகைகள் கிடைக்கும். அதிகாரிகள் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பார்கள். மாணவ மாணவிகளே, எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. கலை போட்டிகளிலும் கலந்து கொண்டு பதக்கங்களை எல்லாம் பெறுவீர்கள். விளையாட்டிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மனதிலே நிம்மதி உண்டாகும். உயர்கல்வியிலும் வெற்றி உண்டு. சிலருக்கு திருமணமும் கூடி வரும். கலைஞர்களே, பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் வெற்றி வாகை சூடும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5. ராசியான நிறங்கள் சில்வர் கிரே, கிளிப்பச்சை நிறங்களாகும். கும்பராசி நண்பர்களே, கண்ணியத்தையும் தர்மத்தையும் எந்த நிமிடம் நாம் கைவிடுகிறோமோ அந்த நிமிடத்திலேயே தர்ம தேவதை நம்மை விட்டு விலகுகிறாள் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் கண்ணியமாக நடந்து கொள்வதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக இருக்கும். ராசிக்குள்ளேயே கேது பகவான் நின்று கொண்டிருப்பதனாலும் ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராகு நின்று கொண்டிருப்பதனாலும் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. அலர்ஜி இன்ஃபெக்ஷன் எல்லாம் இந்த வாரத்திலே வந்து நீங்கும். ஆனாலும் சந்திரன் இந்த வாரம் முழுக்க சாதகமான வீடுகளிலே சென்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உண்டு. எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகையும் கைக்கு வரும். சிலருக்கு லாட்ரி, ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டிற்குள் நுழைந்திருப்பதனால் சகோதரங்களுடன் கருத்து மோதல்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. சகோதரங்களால் உங்களுக்கு செலவினங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே கவனமாக இருந்து செயல்பட பாருங்கள். மற்றபடி இந்த வாரத்திலே மகிழ்ச்சி உண்டு. யோகாதிபதிகளாகிய சுக்கிரனும் புதனும் சாதகமான நட்சத்திரங்களிலே சென்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். தடைகளெல்லாம் நீங்கும். அது மட்டுமல்லாமல் சிலருக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருப்பவர்களாலும் ஆதாயம் அடைவீர்கள். மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உருவாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்திலே கூடுதல் லாபம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். பங்குதாரர்களுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வரும். வேலையாட்கள் உங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள். வாடிக்கையாளர்களால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த வாரத்திலே உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் உண்டு. அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே நல்லவர்களின் நட்பெல்லாம் கிடைக்கும். பதவியிலே உங்களுக்கு உயர்வு உண்டு. அதாவது அலுவலகத்திலே நல்ல உயர்வும் கிடைக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் முன்னேறுவீர்கள். விளையாட்டிலும் வெற்றி பெறுவீர்கள். பொது அறிவு திறனிலும் சிறந்து விளங்குவீர்கள். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த மாதவிடாய் கோளாறு நீங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே நல்லவர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவார்கள். உயர்கல்வியிலும் வெற்றி உண்டு. போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறுவீர்கள். கலைஞர்களே,
பெரிய வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் எல்லா வகையிலும் நன்மை தரும் வாரமாகவும், இழுபறியாக இருந்து வந்த வேலைகளெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 2, ராசியான நிறங்கள் பிங்க் கிரே நிறங்களாகும். மீன ராசி நண்பர்களே, சொல்லாலும் செயலாலும் உண்மையாக நடந்து கொண்டாலே இறைவனை கண்டுவிட்டதாக பொருளாகிவிடும் என்று பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் எல்லா செயல்களிலும் உண்மையை கடைபிடிப்பதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் வாரத்தின் தொடக்க 2 நாட்களாகிய ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அலைச்சலும் ஏமாற்றங்களும் பணத்தட்டுப்பாடும் ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களிலே ஏற்படக்கூடும். அதே போல வாகனத்தை நிதானமாக இயக்குங்கள். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போவது நல்லது. பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டாலும் நீங்கள் அனுசரித்து கொண்டு போவது நல்லது. மற்றபடி செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கும். தடைகளெல்லாம் விலகும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். லாட்ரி, ஷேர் மூலமாகவும் இந்த வாரத்தின் மையப்பகுதியிலிருந்து பணம் வர வாய்ப்பு இருக்கிறது. வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரம் எல்லா வகையிலும் சூடுபிடிக்கும். பற்று வரவு உயரும். போட்டிகளையும் தாண்டி லாபம் ஈட்டுவீர்கள். புது வாடிக்கையாளர்களால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். மின்சார சாதனங்கள், உணவு, குடி வகைகள், மருந்து வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களும் விலகும். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். உத்தியோகத்திலே இருந்து வந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள் விலகும். வேலை சுமையும் குறையும். சக ஊழியர்கள் மத்தியிலே செல்வாக்கு கூடும். மாணவ மாணவிகளை படிப்பில் முன்னேறுவீர்கள். விளையாட்டிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்லவர்களின் நட்பெல்லாம் கிடைக்கும். வகுப்பாசிரியரின் பாராட்டும் வந்து சேரும். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த நீண்ட நாள் கனவு நனவாகும். காதலிலும் வெற்றி பெறுவீர்கள். கல்யாணமும் கூடி வர வாய்ப்பு இருக்கிறது. நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு உயர்கல்வியும் நல்ல நிறுவனத்திலே அமையும். கலைஞர்களே, பெரிய வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் தொடக்க 2 நாட்களாகிய ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களில் கவனமாக செயல்பட பாருங்கள். மீதம் உள்ள செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வாரத்தின் பிற்பகுதி அமோகமானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9, ராசியான நிறங்கள் மெரூன் வெள்ளை நிறங்களாகும். நெஞ்சிற்கினிய நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்குரிய பொதுவான பலன்கள் மற்றும் சிறப்பு பலன்களான ராசி பலன்களை எல்லாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ಅನುಸರಣೆ BTM